எஸ். பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் இந்த வாரம் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கேப்டன் வந்து ரம்யாவானாங்க அந்த கேம் ஆடி. ஸோ இந்த வாரம் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா வீடே ஒன்றும் பண்ணல. அதாவது உள்ளே இருக்கவங்க யாருமே ஒன்றுமே பண்ணல. லவ் கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த பார்வதி அந்த என்னது அந்த ட்ரையாங்குள்னு சொல்லக்கூடாதுன்னுவாங்களே அந்த அந்த இதுதான் போயிட்டுருக்கு. கமருதீன், அரோரா, பாரு. ஸோ தெளிவாக அரோரா வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ கமருதீன் மறுபடியும் போய் பாருக்கிட்ட மாட்டிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஸோ என்னடா இது கடுப்பாக இருக்குது, நம்மளுக்கே பார்க்க சலிக்கலன்னு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்னா ரெட்ரோ அப்புறமா மாடர்ன் அந்த மாதிரி சொல்லி சினிமா கேரக்டர்ஸாக கொடுக்குறாரு எல்லாருக்குமே. ஒரு 2 டீமாக பிரித்து 2 டீமில் வந்து ஒரு கேம் ஒன்று வைக்கிறார். ஒரு நெக்லஸை வந்து பாதுகாக்கணும். எந்த டீம் வந்து அதை விட்டுறாங்களோ அவங்க வந்து டைரக்ட் டாமினேஷன் போவாங்க. ஸோ யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீயில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சுவாரஸ்யமாகவே இருந்தது. உங்களுக்கு டாஸ்க் கொடுத்து உங்களை வந்து சுவாரஸ்யமாக எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னால் என்னையே காண்டேத்துறீங்களாடா அப்படின்னு பிக் பாஸ் வெறுப்பேற்றுற மாதிரி ஒன்று பண்ணி விட்டாங்க. பிக் பாஸை செம்ம கடுப்பாயிட்டாரு. கடுப்பாகி என்ன சொல்கிறது, யூ ஹாவ் டு ஓன் மீ அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறுத்து இது வரைக்கும் இந்த சீசனில் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. இந்த மாதிரி என்ன நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா அவரோட ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியுது, பார்க்குற நம்மளுக்கே தெரியுது. சும்மா ஃபோனில் உட்காந்து நம்மளுக்கே தெரியுது. அவர் மெனக்கெட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து அப்படியே இருக்காங்க. ஆனால் இவனுங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. செம்ம கடுப்பாயிட்டாரு. எல்லாரும் பிடிச்சி செம்ம ரைடு விட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா திருந்தாங்க பார்த்தா திருந்தலை. ஒன்றுமே நடக்கலை. பிக் பாஸ் என்ன ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பிக் பாஸும் மதிக்க மாட்றாங்க. பிக் பாஸை யாரும் மதிக்காத மாதிரியும் போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படின்ற மாதிரி போகுது. நடுவில் வந்து கமருதீன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா கூட இருக்கும்போது தெளிவாக இருக்கிறாரு. பாரு கூட இருக்கும்போது தான் கோளாறாயிராரு அப்படின்றது தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கமருதீனுக்கு, திவ்யாவுக்கும், ரம்யாவுக்கு, அப்புறமா பாரு, இவங்க 4 பேருக்கு சேர்ந்து ஒரு சண்டை ஒன்று இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதை மறக்காமல் பாருங்கள்.